பரோட்டா சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நல்லா கொஞ்சம் அடிக்க சொல்லிவிட்டு மொறுன்னு வச்சுட்டு ஃபுல்லாக பிச்சு போட்டு குருமா ஊற்றி கொஞ்சம் ஊற வச்சுட்டு அப்புறம் சாப்பிடுவேன். இன்றைக்கி கூட அப்படி தான் சாப்பிட்டேன். ஒரு மாதத்துக்கு எத்தனை வாட்டி பரோட்டா சாப்பிடுவீங்க? மாதத்துக்கு ஒரு 5 to 10 times. பரோட்டா விட என்னங்க பெஸ்ட்டு? சென்னையில் இருக்கிற வரைக்கும் பரோட்டா தான் சோறு போட்டு காப்பாற்றிட்டு இருக்கேன். நமக்கு பிச்சு போட்டு அது மேலே அழகாக சால்னாவை ஊற்றிட்டு சிக்கன் இருந்துச்சுன்னா சிக்கனை தொட்டு அழகாக சாப்பிட்டோன்னா ஃபுல்ஃபில்லாக இருக்கும். இல்லை ஒரு கலக்கையை வாங்கிட்டு கலக்கையை பக்கத்தில் உடச்சி போட்டு அழகாக சால்னாவை ஊற்றினோமா கலக்கை கூட தொட்டு சாப்பிட்டோமா ஒரு டின்னர் முடிஞ்சிடும். பேச்சுலராக சென்னையில் இருக்கவும் சரி, இல்லை வெளியூர்லேருந்து வேலைக்கு வரமோ இல்லை படிக்க வரமோ எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு இல்லையா? ஸோ பரோட்டா பெஸ்ட்டாக இருக்குது. இப்படி குழந்தைகள் முதல் பெரியவங்க வரையிலும் இங்கே பல பேர் பரோட்டாவை விரும்புகிறவங்களா இருக்கிறாங்க. பரோட்டா பெரும்பாலும் நம்முடைய இரவு உணவாகத்தான் இருக்குது. முதல்ல தண்ணி ஊற்றுவோம், அதுக்கப்புறம் உப்பு போட்டு அதில் மைதா சேர்த்து 2 முட்டை உடச்சி ஊற்றி அதில் ஆட் பண்ணி பிசைவோம். அதுக்கப்புறம் அதை ஆட் ஆன பிறகு சின்ன சின்ன உருண்டையாக பிடிப்போம். அதை ஏர் பிடிச்சி வீசுகிற அளவுக்கு ஏர் பிடிச்சி வீசி அப்புறமா தவால போடுவோம். 130 நாடுகளில் உணவுப் பொருளாக இருக்கக்கூடிய பரோட்டானுடைய வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? தொடக்கத்தில் கோதுமை மாவை மட்டுமே வச்சு பரோட்டா செய்யப்பட்டிருக்கு. 2ஆம் உலகப் போருக்கு பின்னாடி பெரிய அளவிலான உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டதுனால கோதுமையில் இருக்கிற தோலையும் வச்சு பரோட்டா செய்ய தொடங்கியிருக்காங்க. இலங்கையை பிறப்பிடமாக கொண்ட இந்த பரோட்டா புலம்பெயர் தொழிலாளர்கள் மூலமாக இந்தியாவிற்கு வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸான உணவாக மாறி இருக்குன்னு சொல்லப்படுது. இப்போ பரோட்டா வந்து மைதாலேருந்து தயார் பண்ணுறதுன்னு எல்லாருக்குமே தெரியும். மைதா எங்கேருந்து வருதுன்னா வீட்டிலேருந்து வருது. கோதுமை வீட்டை வந்து ஒரு 8 மணி நேரம் ஒரு குளோரின் மாதிரி ஒரு வேதிய பொருளை அதை முதல்ல ஊற வைக்கிறாங்க. ஊற வைக்கும் போது தான் அந்த ஜவ்வு மாதிரி இப்படி இழுக்கிறதும் அப்படி சுருட்டி போட்டோன்னா அப்படி உப்பி வரதும் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் அந்த வேதியியல் பொருள் தேவைப்படும். கெமிக்கல்ஸ் ஒரு மருந்தை வந்து நமக்கு வேலை செய்யலான்னு ஒரு ஹியூமன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரையல் பண்ணுவாங்க. அது வந்து எலியோ இல்லைனா வேறு ஒரு விலங்குக்கோ கொடுத்து அந்த மருந்து வேலை பார்க்குதான்னு பார்ப்பாங்க. அப்போ அந்த அனிமலுக்கு வந்து அந்த வியாதி இருக்கணும். அந்த வியாதி இருந்தால் தான் அந்த மருந்து கொடுக்கும்போது நம்மளுக்கு க்யூர் கிடைக்குதான்னு தெரியும். கரெக்டாக? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த அலோக்சான்ற ஒரு பொருளை கொடுக்கும்போது அந்த விலங்குக்கு வந்து சர்க்கரை நோய் வருது. அப்போது அந்த சர்க்கரை வியாதிக்கான மருந்தை கொடுத்து அந்த சர்க்கரை வியாதி வந்து அந்த விலங்குக்கு போகுதா இல்லை அது எவ்வளோ தூரம் க்யூர் ஆகுது எவ்வளோ தூரம் கண்ட்ரோல் வருதுன்ற ஒரு ஆராய்ச்சிக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கெமிக்கல் பேர் தான் அலாக்சான். இந்த அலாக்சான் கெமிக்கல் இந்த பரோட்டாவில் ரொம்ப அளவுக்கு அதிகமாகவும் பேசிக்காகவும் இருக்குது. ஒரு உணவை நம்ம எடுத்துக்கிட்ட பின்னர் அது எப்படி நம்முடைய உடல் உறுப்புகளில் சென்று செரிமானமாகுது? ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடை வந்து நேராக இப்படி வந்து வயிறில் இருக்கிற அந்த ஆசிட்ல எல்லாம் மிக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் சிறுகுடலுக்கு போகும்போது அந்த சிறுகுடல்லேருந்து நமக்கு வந்து என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து எல்லா உறுப்புகளுக்கும் எனர்ஜியாக போய் சேர்ந்துடும். இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் இந்த பெருக்குடல் பகுதி வருது இல்லையா, பெருக்குடல் பகுதி வரும்போது இந்த இடத்துல வந்து எப்படி நம்ம ஒரு கரும்பில் வந்து ஜூஸ் மட்டும் எடுத்துகிட்டு சக்கை வெளியே போகுது, அது மாதிரி இந்த இடத்துல வந்து சக்கை எல்லாம் வெளியே போக ஆரம்பிக்கும். அப்படின்னா அதில் இருக்க தண்ணியெல்லாம் உறிஞ்சிட்டு வெறும் சக்கை மட்டும் போய் அடுத்த நாள் வந்து டாய்லெட்டாக வெளியே வந்துடும். நம்ம எடுத்துக்கிற உணவில் 4 வகையான சத்துக்கள் முக்கியமாக வேணும். 1 கார்போஹைட்ரேட், 2 ஃபேட், 3 புரோட்டீன், 4 ஃபைபர். ஆனால் பரோட்டாவில் வெறும் 2 வகையான சத்துக்கள் மட்டும்தான் இருக்குது. 1 கார்போஹைட்ரேட், இன்னொன்று ஃபேட். பட் இந்த பரோட்டாலாம் சாப்பிடும்போது இந்த மிக்ஸே ஆகாத சாப்பாடு நேராக சிறுகுடலுக்கு போயிடும். ஸோ இந்த லிவர்லேருந்து வர என்சைம், பேன்க்ரியாஸ், கால் பேடர்லேருந்து வர பைல், இது எல்லாமும் அந்த சாப்பாடு செரிக்க ட்ரை பண்ணும், செரிமானம் ஆகாது. ஸோ சாப்பாடாகவே வெளியே சுற்ற ஆரம்பிக்கும். இதுலேருந்து உடம்பு என்ன பண்ணுன்னா இதில் எதுவும் நமக்கு தேவை இருக்குது எதுவும் இல்லைன்னு சொல்லி அந்த உணவை திருப்பியும் வெளியே தள்ளும். அதில் ஃபைபரே இல்லைன்றதுனால இந்த உணவு இங்கேருந்து நகராது. எந்த ஒரு உணவு அப்படியே ஒரு இடத்துல ரொம்ப நேரம் தங்குதோ அங்கே கிருமி அதிகமாக உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த கிருமி பிளட்டில் கலந்துகிட்டே இருக்கும். அப்போ அதுதான் வந்து உங்களுக்கு பசி இல்லாமல் இருக்கிறது, மலட்டுத்தன்மை இருக்கிறது, ஒரு மாதிரி வயிறு உப்புசமாக இருக்கிறது. அந்த ப்ராப்ளம் வந்து ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் மைனராக ஆரம்பிக்கும், கொஞ்ச நாள் ஆக ஆக அதுவே வியாதியோட ஒரு பேஸாக மாறிடும். தொடர்ச்சியா ஒருத்தவங்க வந்து பரோட்டா சாப்பிட்டே இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான உடல்ல வந்து மாற்றங்கள்லாம் ஏற்படும் சார்? ஆரம்பத்துல கான்ஸ்டிபேஷன், அதாவது மலைக்கட்டுன்ற பிரச்சனை நிச்சயமா வரும் தொடர்ந்து மைதா சேர்க்கப்பட்ட அந்த பரோட்டாவை சாப்பிடும் பொழுது. ஸோ கான்ஸ்டிபேஷன்ற அடிப்படை பிரச்சனை வந்துடுச்சுனாவே நம்ம உணர்ந்து கொள்ளலாம் நம்ம உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்ட்டு. அடுத்து ஒபிசிட்டி, கண்டிப்பா அந்த எக்ஸ்ட்ரா கலோரிஸ் போகும்பொழுது ஒபிசிட்டி ஏற்பட வாய்ப்பு இருக்கு.
இன்னொன்னு எல்லாரும் வந்து ஒரு பரோட்டாவிலோ இல்லை ஒரு 2 பரோட்டாலையோ வெட்டுறது கிடையாது. ரொம்ப பசி இருக்கும் பொழுது நிறைய பரோட்டாவையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழலை பார்க்க முடியுது. ஸோ அதிக கலோரி உட்கொள்ளும் பொழுது ஒபிசிட்டி வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் டயபெட்டிஸ்க்கு கொண்டு போய் விடலாம். இன்னொன்னு கொலஸ்ட்ரால், ஹை கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் கண்டிப்பா பரோட்டா சார்ந்த உணவுகளால் ஏற்படும். ஏன் ஃபேட்டி லிவர் கூட உண்டாக்கலாம். இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கூட கிரேட் 1 ஃபேட்டி லிவர் இருக்கக்கூடிய சூழலை வந்து நம்ம பார்க்க முடியுது. இந்த நூல் பரோட்டாலாம் சாப்பிட்டீங்கன்னா எண்ணெய் வலிய அந்த நூல் பரோட்டாலாம் கொடுப்பாங்க. ஸோ தொடர்ந்து எண்ணெய் கலந்த அந்த பரோட்டாவை எடுத்துக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக அந்த கொலஸ்ட்ரால் அதிகரிக்கக்கூடிய சூழலை பார்க்கலாம். அதை தொடர்ந்து இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. பரோட்டா சாப்பிட்றதுனால கேன்சர்லாம் வருதுன்னு டாக்டர் சொல்றாங்கல்ல. நோய் வருங்கிறது வந்து செகண்டரி தான். மனுஷனாக பிறந்திருக்கும், நோய் வந்து தான் ஆகணும். ஆனால் தாண்டி சாப்பாடு கரெக்டாக இருக்குது, செலவு கரெக்டாக இருக்குது, வீட்டுக்கு காசு அனுப்பணும் அப்படின்னா சிக்கனமாக பண்ணி தானே ஆகணும். இப்போ எனக்கு பிரச்சனை இல்லை, என் வயசுக்கு நான் ஓடுறேன், ஓடியாடுறேன், விளையாடுறேன், அதனால எனக்கு அது பிரச்சனை இல்லை. வயசானவங்க குறைச்சிக்கிறது நல்லது தான். மதுரை மாவட்டத்தை சேர்ந்த அஸ்வின் ஒரு பரோட்டா பிரியர். நல்லா பரோட்டா சொல்லிடுவோம், 2 பரோட்டா வந்துடும். அதை ஊற விட்டுட்டு இந்த கேப்பில் 2 இட்லியை போட்டோம் அப்படின்னா அது ஊறி கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு இட்லியை ஸ்டார்டர் மாதிரி யூஸ் பண்ணிட்டு அப்புறம் பரோட்டா ஃபுல்லாக இருக்க வேண்டியது தான். இந்த கேரளா பரோட்டாக்கு அந்த பீஃபு, கேரளா பரோட்டாக்கு அங்கே உள்ள சிக்கன் சாப்பிட்றது, அப்புறம் கடலைக்கறியோட சேர்த்து சாப்பிட்றது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் குழம்பு ஊற்றிடுவேன், ஊற்றிட்டு அதுக்கு மேலே ஒரு பரோட்டா வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு குழம்பு ஊற்றிட்டு திருப்பி அதுக்கு மேலே ஒரு பரோட்டா வச்சுட்டு அதுக்கு மேலே லேயராக நல்லா ஊறி இருக்கும். அதான் மொத்தமாக பிச்சு போட்டு சாப்பிட வேண்டியதான். அந்த மாதிரி தான் பரோட்டா போதும். இந்த சைடு பரோட்டா போதும், இந்த சைடு இருக்குது இல்லை அது பேச்சு இல்லை, பரோட்டா இருந்தால் போதும். இப்படி தினந்தோறும் பரோட்டா சாப்பிட்டு இருந்த இவர் ஒரு கட்டத்தில் பரோட்டா சாப்பிட்றத ஸ்டாப் பண்ணியிருக்காரு. அது ஏன்? டைஜஷன் ப்ராப்ளம் வர மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. அதான் வயிறு ஊறுற மாதிரி இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் பசி எடுக்காது. அது ஆக்சுவலாக தெரியும். நான் முன்னாடி ஒர்க் பண்ணது வந்து ரிமோட்டாக இருக்கும், ஒர்க் பண்ணுறதுனா ரிமோட்டாக இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் ஃபுட்டு ஆக்சஸ் இருக்காது. ஸோ நம்ம பரோட்டா சாப்பிட்டோம் அப்படின்னோம்னா கொஞ்சம் நேரம் எதுவும் அவ்வளோ சீக்கிரம் பசிக்காது அப்படின்னு சாப்பிட ஆரம்பிச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்னென்னா சாப்பாடுனாலே பரோட்டா தான் அப்படின்னு போச்சு. டேஸ்ட்டை தாண்டி வந்து அடிக்டிவ் மாதிரி ஆயிடுச்சு. வேறு ஃபுட்டு சாப்பிட்டாலும் அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்காம போயிடுச்சு. அஸ்வின் சொல்கிறது நம்புற மாதிரி இருந்தாலும் அவர் முன்னாடி சில பரோட்டாக்களை வச்சு செக் பண்ணி பார்த்தேன். இந்த மாதிரி யாராவது தட்டில் போட்டால் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? பரோட்டா இப்படி போட்டு இப்படி திருப்பி காமிச்சு சுற்றி காமிச்சு எல்லாம் காமிச்சு என்ன பண்ணுவீங்க? எல்லாம் பண்ணக்கூடாது, சாப்பாடெல்லாம் காமிச்சு ஓரளவு கொடுமைப்படுத்தவே கூடாது. இல்லை ஆக்சுவலாக இப்போ நான் சாப்பிட மாட்டேன், நான் அந்தளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறேன். இப்போ இப்படி காமிச்சா கூட சாப்பிட நான் மாட்டேன். சாப்பிட மாட்டேன். அப்போ எடுத்துக்கிட்டோமா? எடுத்துருக்கேன். வேணாம்ல? வேணாம், கண்டிப்பாக வேணாம்ல? கண்டிப்பாக வேணாம். ஆனால் அவர் அப்பவும் பரோட்டா சாப்பிட்றத விரும்பலை. பரோட்டா எளிய மனிதர்களின் உணவாக இருக்குது. இதுக்கு 3 காரணங்களை சொல்லலாம். 1 குறைவான விலை, 2 குறைவாக சாப்பிட்டாலும் நிறைய நேரத்திற்கு பசிக்காது, 3 டேஸ்ட்டு. சமீப காலங்களில் பரோட்டாவால் வர தீங்குகள் பற்றி விழிப்புணர்வு அதிகமாக வந்தாலும் மக்கள் அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. பீஸா, சமோசா, பானிபூரி, கேக் இந்த மாதிரி நம்ம டெய்லி லைஃப்பில் ஒரு பகுதியாக மைதா இருக்குது. டிவியில் ஒரு ஆட் வந்துச்சு, ஒரு ஸ்டார் வந்து இப்படி நாக்க நல்லா இருக்கு அப்படின்னு சொன்ன காலம்லாம் போயிடுச்சு. இப்போ நீ யூடியூப் ஆரம்பிச்சுன்னு வச்சுங்க, தெருவில் 3 கடை இருக்குன்னா 3 கடையிலையும் ஒரு ஃபுட் பிளாகர் உட்காந்து அவரே பரோட்டாவை பிச்சு மாஸ்டர் பிக்கிறாரோ இல்லையா, அவர் பிச்சு வந்து ஒரு பரோட்டா பிரித்து அவரே நாக்கில் வச்சு, அதாவது அந்த கடையை பற்றி யாருக்குமே தெரியாட்டியும் அந்த சாப்பாடை பற்றி யாரும் டேஸ்ட்டே பண்ணாட்டியும் இவரே சொல்லி அதை வந்து தூண்டுதலுக்காகி அந்த ஃபுட் விளாக் பண்ணும்போது உங்களுக்கு இவ்வளோ வருமானம் வருதுன்னு அது ஒரு இண்டஸ்ட்ரியாகவே இப்போ வளர ஆரம்பிச்சிச்சு. ஹோட்டல் இண்டஸ்ட்ரி உங்களுக்கு எப்பயுமே வந்து அவங்க வந்து ஒரு கமர்ஷியல் இண்டஸ்ட்ரி அப்படின்னா அவங்க ஒரு வர்த்தகம், அது வந்து ஒரு இண்டஸ்ட்ரி. அவங்க எப்பயுமே 100 ரூபாய் போட்டு 200 ரூபாய் எடுக்க முடியுமா அப்படின்னு பார்க்குற இண்டஸ்ட்ரி. அந்த இண்டஸ்ட்ரியில் குறைஞ்சபட்சம் நியாயத்தை தான் எதிர்பார்க்கலாமே தவிர பெரிய அளவுக்கு ஒரு சொசைட்டியான ஒரு நோபல் காசுலாம் எதிர்பார்க்க முடியாது. ஸ்மோக்கிங்ல இருந்து வெளியே வருது, ஆல்கஹால்ல இருந்து வெளியே வர மாதிரி இப்போ உணவு, தவறான உணவியல் முறையும் ஒரு மிகப்பெரிய அடிக்ஷன் தான். அதுல இருந்து வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பா நம்ம ஒரு பெஸ்ட் என்ன சொல்றது, ஒரு ஹைஜீன் பிராக்டிஸ் மாதிரி ஃபுட் பிராக்டிஸும் அழகா நம்ம இயற்கை சார்ந்த விஷயத்தை பின்பற்றணும். முடிந்த அளவுக்கு கட்டுப்பாடோடு செல்லக்கூடிய மனநிலையை உருவாக்கிட்டோம்னா அதுல இருந்து வெளில வந்தார். இந்த மாதிரியான மோர் வீடியோஸ்க்கு குடி டாக்குமெண்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.